ஹாய், இந்த வீடியோவில் பிக் ஐடியா சிம்பிளி எக்ஸ்பிளைன்ட் அப்படின்ற புக்கில் புத்தாவோட ஐடியா ஆஃப் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் இஸ் ஹீ ஹூ ஹேஸ் ஓவர் கம் ஹிஸ் ஈகோ அப்படின்னு சொல்லியிருக்கிற பாட்டை பற்றி தான் புத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்றத பற்றி தான். உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னாக்க, ஹாப்பினஸ்னால் என்ன, லைஃப்பை எப்படி வாழணும், என்ன நான் இப்போ பண்ணணும் அப்படின்ற கொஷினோட ஆன்சரை தேடிட்டு இருக்கிற ஜேர்னியில் இருக்கீங்கனாக்கா நானும் அதே ஜேர்னியில் தான் இருக்கேன். நான் கற்றுக்கிற விஷயத்த என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அதில் ஆட் பண்ணி ப்ளஸ் வந்து இதை படிக்கும்போது ஃபர்ஸ்ட் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒன்றுமே நான் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டேன்னா தெரியல எனக்கு. எனக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் நினச்சி தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணுறேன். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் மீ டு சிம்பிளிஃபை திங்ஸ் அண்ட் சொல்கிறதுக்கு ஓகேயா. ஸோ இப்போது இது கொஞ்சமாக இதை புத்தாவை பற்றி சொல்லியிருக்காங்க. சித்தா குரு மந்த்ரா சித்த அவரோட பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சித்தா கா தூ கா தா மா கொத்தா Gota, Goga, Gatama, Gotama, Gota, Gota. சித்த கோத்தமா லேட்டர் நோன் ஆஸ் புத்தா, அதாவது இப்போ அவர் பேர் வந்து புத்தா, தி என்லைட் ஒன். இட் லிவ்ட் இன் இந்தியா டியூரிங் தி பீரியட் ஆஃப் ரிலீஜியஸ் மித்தாலஜிஸ் அக்கௌண்ட்ஸ் டு கிரீக் அண்ட் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. இவர் வந்து இந்த டைமில் நம்ம வாழ்ந்தார். ப்ளஸ் வந்து இப்போது அதுக்கப்புறம் அவரை பற்றி இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, வித் த philosophical reasoning of Guru Mantra, although he received by the Buddhist wisdom, he was neither mislead, not proper, did not act as an medium between God and morals. His ideas were arrived through reasoning and not divine revelation, and this makes Buddhism our as philosophy as much as religion. His quest was a philosophical one to discover truths, and he maintained that truths he proposed availability to all of us the power of reason. Like most Eastern philosophers, he was not interested in the unreasonable questions of metaphysics that preoccupied the Greeks. அப்படின்னு சொல்லி கண்டினியூ ஆகுது. இல்லை நான் ஒரு விஷயம் முக்கியமாக நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னாக்க, க்ரீக்கில் இவர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தார். ஆனால் முக்கியமாக ஒரு லைன் என்ன இருக்குனாக்க, அன்ஆன்சரபிள் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஆன்சரபிள் கொஷின்ஸ்னாக்க என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ, ஒரு சில கொஷின்ஸ் வந்து எனக்கு சென்ஸே மேக் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சில கொஷின்ஸ் வந்து ஒரு சிலருக்கு சென்ஸ் மேக் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு இங்கே எழுதியிருக்கேன். இப்போது ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கொஷினை, அந்த கொஷினை என்கிட்ட கேட்டாக்க என்னடா கேள்வி இது அப்படின்ற மாதிரி நான் பார்ப்பேன். ஆனால் இதே கொஷினை வேற ஒருத்தங்க ஒரு ஏலியன் பார்த்தாக்க வா அப்படின்னு அவங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் எனக்கு வந்து அது சப்ஜெக்டிவ் தானே, எந்த ஒரு விஷயமும் இது பண்ணுறது அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இந்த ஒரு லைன் எனக்கு கொண்டு வந்துச்சு. அன்ஆன்சரபிள் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி இன்னும் அதிகமாக பார்க்கலாம். மெட்டாஃபிசிக்ஸ்னால் என்னன்றது. அலெக்சா, வாட் இஸ் மெட்டாஃபிசிக்ஸ்? Physics is usually defined as... Alexa, what is metaphysics? According to Wikipedia, mass is an intrinsic property of the body. Okay, Alexa, stop. Greeks dealing with the intellect of beyond the expectation of our inquiry, senseless of spiritualization, indeed concentrating on himself with the question of goal of life,
which turn involving examining concept of happiness, venture, and the good life. Dealing with the nature of expectation, Greeks. Dealing with the intellist of beyond our expectation. This kind of inquiry of senseless, spiritual, indeed concentrates himself with the question of the goal of life, which involved examining concept of happiness, venture, and the good life. அதாவது லைஃப்பில் கோல் பற்றியும் ப்ளஸ் வந்து ஹாப்பினஸ் பற்றியும் குட் லைஃப் பற்றியும் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன் ஹிஸ் இயர்லி லைஃப் ஆஃப் குரு மந்த்ரா, அதாவது புத்தா, he enjoyed luxury and we were told sensual pressure. However, he realized that were not enough, and on their own they bring him true happiness. He was actually aware of suffering in the world and saw that was largely due to sickness and old age. அப்படின்னா வளர்ந்ததுக்கப்புறம் சிக்னஸ் அண்ட் ஓல்ட் ஏஜ்னால நமக்கும் வந்து சஃபரிங் வரும். அப்போது இந்த 20s இருக்கும்போது நான் வந்து எனக்கு வந்து லைஃப் டைம் கம்மியாக இருக்குது, சிக்னஸ் அண்டு சஃபரிங் வரத்துக்கு முன்னாடியே, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக வரத்துக்குள்ளேயே என்னோடய கோல்ஸ் அண்ட் என்னோடய ஹாப்பினஸ்க்கான மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோ இல்லை வந்து அது எனக்கு எது கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம்.